தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale 50% வரை தள்ளுபடி. தனுஜா சிங்கம் அப்படின்னு வர்றப்போ அவங்க வந்து ஒரு மாதிரி செக்ஷுவலாக பேசுகிறாங்க, செக்ஷுவல் கண்டென்ட்டாக போடுறாங்க, அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேல் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை கொடுக்கணும்னு நினைப்பீங்க? அதுவும் உங்கள் ஸ்டைலில். உங்கள் கையில் தாண்டா இருக்குது. என்னால் வாழை இலையில சாப்பாடு வச்சு ஊறுகாய் வச்சு கறியை தான் வைக்க முடியும். நீ ஊறுகாய் மட்டும் தொட்டு நக்கிட்டு உப்பு கேட்குதுன்னு சொன்னேன்னா அதுக்காக நான் நாக்கு வந்து தண்ணி ஊற்றி கழுவ முடியாதுடா. சி என்ன விடுங்கடா. ஏன் இந்த மாடுலேஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஜஸ்ட் டு லைக் நம்ம டக்குன்னு அட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை இந்த மாடுலேஷன் பர்டிகுலராக ஏன்? ஆரம்ப காலத்தில் வந்து கொஞ்சம் என் வயசு ஆளுங்களோட மட்டும்தான் என்னுடைய வியூவர்ஸாக இருந்தாங்க. என்னை வந்து இந்த 2K கிட்ஸ் யங்கர் ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்த்து இந்த மாடுலேஷன் தான். அப்போதான் யோசிச்சுடா, மக்கள் வந்து இவ்வளவு தான் எதிர்பார்க்குறாங்களா? அண்ட் இந்த அக்காங்கிற வார்த்தை இருக்குல்ல மேம், நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அக்காங்கிற வேர்டுக்கு ஒரு குளோபல் மார்க்கெட்டே இருக்கு. நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். நான் உண்மையாவே இதை எதிர்பார்க்கல. அக்கான்ற வார்த்தை வந்து இப்போ வந்து அக்காங்கிற வார்த்தையே வந்து ரொம்ப ஒரு கொச்சையான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பெண்களும் வந்து தவறான விஷயங்களை பேசுற மாதிரி AI வீடியோ ரெடி பண்ணி இப்ப போட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல மிகப்பெரிய ஒரு தவறான பாதையில போகுது இப்ப அது. அகைன் நான் திருப்பி சொல்றேன், நம்ம ஆண்கள் திருந்தணும். இதை செய்யறது நம்ம ஆண்கள் தான். என்கிட்டயே வந்து அக்கா நீங்க அழகா இருக்கீங்கக்கா, உங்க மார்பகம் பெருசா இருக்கான்னு எழுதுவான். அது ஒரு கொச்சையான தமிழ் சொல்லி தான் எழுதுவான். எப்படி ஒரு அக்காவோட மார்பகத்தை பத்தி ஒருத்தனால பேச முடியும்? அண்ட் சொல்ற மாதிரி இந்த காலகட்டத்துல தான் இந்த ஜென்ரேஷன் பீப்புள் வந்து டக்குன்னு இவங்க போயிட்டாங்களா, ஓகே நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆகுறாங்களே. இதை பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த காலத்துல இருந்த மாதிரி 15 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் புரிந்து கொள்ளாத ஒரு நபரை திருத்த போறேன்னு சொல்லிட்டு உட்காராதீங்க. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். கெனிஷா, அவங்களுக்காகவும் சில விஷயங்கள் பேசியிருந்தீங்களே, இந்த ஒரு விஷயம் உங்க பார்வையில எப்படி இருக்கு? ஸோ டிவோர்ஸ்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான். அதை தவறா பகிர்ந்தால கலாச்சாரம் ஒன்றும் கெட்டும் போகாது. மனிதர்கள் வந்து கெட்டவர்களாகவும் மாற மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு உறவை நீங்க தலைகீழா நின்னாலும் பிரிக்கவே முடியாது. என் ஃபேமிலி வந்து என்னை சகிச்சுக்கிறாங்க, ஆனால் என்னை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ உங்கள் ஃபேமிலி கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? நான் உழைக்கிறேன், நான் வாழ்றேன். அப்போ இப்போ இருக்கும் பொழுது எனக்கு அதற்கான மரியாதையை நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா சமுதாயத்தில் அதற்கான மரியாதையை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். ஆனால் அந்த மரியாதை வீடுகளில் எங்களுக்கு அப்படி கிடைக்குமானா கிடைக்காது. அவங்க இன்னைக்குமே என்னை வந்து அதே மாதிரி உங்க காதல் கேட்டேன் என்னை நானே நெஞ்சம் சொன்னதே முன்பே வா என் அன்பே வா. ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஐ ஹாவ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் வித் மீ அண்ட் ஷீ இஸ் அ டென்டல் ஹைஜினிஸ்ட், ஒரு ஆத்தர், ஒரு மாடல் அண்ட் அன் இன்ஃப்ளூயன்சர். அண்ட் நிறைய பேருக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ ஹாவ் தனுஜா சிங்கம் வித் அஸ். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கிறேன். எஸ், எனக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் சின்ன வருத்தம், உங்களை நேர்ல சந்திக்க முடியலங்கிற ஒரே விஷயம் தான். நான் இன்னொரு 3 மாசத்துல வந்துருவேன் தமிழ்நாட்டுக்கு. அப்ப நம்ம நேர்ல சந்திச்சு இதே செஷனை திருப்பி தொடரும். கண்டிப்பா நம்ம நேர்ல சந்திக்கிறோம். அப்புறம் வந்து நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ட் லிட்டரலி சோ குட். நன்றி, சோ ஸ்வீட். நன்றி, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தனுஜா சிங்கம் அப்படின்னு வர்றப்போ வந்து எங்களுக்கு ஒரு சிஸ்டர் கம்யூனிட்டியா எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஓ யா ஷீ இஸ் அ பிரேவ் விமன், ஷீ இஸ் போல்ட், ஒரு எம்பவர்டு விமன். லைக் நன்றி. ஒரு டென்டிஸ்டா, ஏன்னா ஒரு சமூகத்தை ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ண இடத்துல தான் ஒரு டென்டிஸ்டா வந்து உட்காந்துருப்பாங்க, ஒரு டென்டல் ஹைஜீனிஸ்டா, ஒரு ஆத்தரா, ஒரு இன்ஃப்ளூயன்சரா தனக்கு தோன்ற விஷயமா பேசுறாங்க அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்த்தா, இன்னொன்னு ஒரு பக்கம்ல அவங்க வந்துட்டு ஓ அவங்க வந்து ஒரு மாதிரி செக்ஷுவலா பேசுறாங்க, செக்ஷுவல் கண்டென்ட்டா போடுறாங்க, அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேல் இருக்கும். அவங்களுக்கு நீங்க என்ன ரிப்ளை கொடுக்கணும்னு நினைப்பீங்க? அதுவும் உங்க ஸ்டைல்ல. நீங்க எடுத்துக்கிறது தான். யார் எப்படி முதல்ல நான் இது நார்மலா சொல்லிக்கிறேன், அப்புறமா என்னோட ஸ்டைல்ல சொல்றேன். யா ஷூர். அவங்கவங்க எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நான் தரேன். உங்கள்கிட்ட அறிவும் தருவேன்,
சிரிக்கவும் வைப்பேன், சிந்திக்கவும் வைப்பேன். அறிவை எடுத்துக்க போறீங்களா, சிந்திக்க போறீங்களா, சிரிக்க போறீங்களா, இல்ல ஜட்ஜ் பண்ணிட்டு போறீங்களான்றது உங்க கையில தான்டா இருக்கு. என்னால வாழை இலையில சாப்பாடு வச்சு ஊறுகாய் வச்சு கறியை தான் வைக்க முடியும். நீ ஊறுகாய் மட்டும் தொட்டு நக்கிட்டு உப்பு கேக்குதுன்னு சொன்னேன்னா அதுக்காக நான் நாக்கு வந்து தண்ணி ஊத்தி கழுவ முடியாதுடா. ச்சீ, என்ன விடுங்கடா. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நெறைய விஷயங்கள் நம்ம பேசுறோம். நீங்க பேசுற விஷயங்கள் வந்துட்டு, நார்மலா நீங்க பார்க்குறது டே டு டே லைஃப்ல ஒரு சின்ன மோட்டிவேஷனலா நெறைய விஷயங்கள் இருந்திருக்கு. உங்க ம். ஒரு 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 விஷயம் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. ஒரு டெய்லி விளாகா இருக்கட்டும், ஒரு மினி விளாகா இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. ஆனா, அதுக்கான அந்த மாடுலேஷன் இந்த ஒரு பர்ட்டிகுலர் மாடுலேஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல. ஏன் இந்த மாடுலேஷன சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஜஸ்ட் டூ லைக் நம்ம டக்குன்னு அட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காகவா? இல்ல இந்த மாடுலேஷன் பர்ட்டிகுலரா ஏன்? எனக்கே சத்தியமா தெரியல அது எப்படி காலப்போக்குல வந்ததுன்னு. அப்ப நான் வந்து அவசர அவசரமா வேலைக்கு போற காலம் அது. ஏன்னா நான் படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்த டைம்ல ரொம்ப அவசரமா ஓடுவேன் நானு. ஓடும்போது அந்த ஓடுன ஸ்பீட்ல பேசிக்கிட்டே போன விஷயம் வந்து ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் இழுத்து மாடுலேஷன் கொடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். ஃபன்னா பண்ணதான் அது. நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் எவ்வளவோ விஷயம் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் கிடைக்காத வியூஸ் அண்ட் அது போன அந்த வைரல் ஆனத விட, இந்த விஷயம் வந்து ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபேமஸ் ஆகும் இந்த வீடியோ. அப்பதான் யோசிச்சேன், என்னடா மக்கள் வந்து இவ்வளத்த தான் எதிர்பார்க்குறாங்களா? நம்ம இவ்ளோ ஹார்ட் ஒர்க் போட்டு, இவ்ளோ மேக்கப் பண்ணி, இவ்ளோ அலங்காரம் பண்ணி வீடியோ போடுவோம். அத விட மக்கள் இவ்ளோ சிம்பிளா ஒரு காமெடிய தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி, அத அப்படியே மாடுலேஷன் பண்ணி, 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 பண்ணி உருவாக்குன விஷயம் தான் இது. அது ஆனா ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஆரம்ப காலத்துல வந்து கொஞ்சம் என் வயசு ஆளுங்களோட மட்டும் தான் என்னுடைய வியூவர்ஸா இருந்தாங்க. என்ன வந்து இந்த 2K கிட்ஸ் யங்கர் ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்த்தது இந்த மாடுலேஷன் தான். கோ வித் த ஃப்ளோவா பண்ணிட்டேன். அண்ட் இந்த அக்காங்கிற வார்த்தை இருக்குல்ல மேம். நீங்க ம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அக்காங்கிற வேர்டுக்கு ஒரு குளோபல் மார்க்கெட்டே இருக்கு. நீங்க வந்து அக்கா வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து, அதுக்கப்புறம் லைனா அக்கா, அக்கா, அக்காவா நெறைய அக்காஸ் வந்துட்டாங்க. ஆனா ஸ்டில் அன்பீட்டபிளா இருக்கிறது வந்து தனுஜா அக்கா தான். எஸ். ஆமா. அண்ட் அதுக்கான ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சதுல எங்க பார்த்தாலும் ஈவன் மோட்டிவேஷன்ஸ் கூட உங்களோட ஜிம் மோட்டிவேஷன் எங்க பார்த்தாலும் ஒரு மீம் டெம்ப்ளேட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஜிம் மோட்டிவேஷன்னா அக்கா தான் முதல்ல வந்து நிக்கிறீங்கல்ல. இப்படி ஒரு ரெகக்னிஷன் நமக்கு வரும். இல்லன்னா இப்படி ஒரு ட்ரெண்ட் நம்மளே கிரியேட் பண்ணி செட் பண்ணி விடுவோம். இவ்ளோ பேர் வந்து நம்மள லவ் பண்ணுவாங்க. இவ்ளோ ஆதரவு வரும். அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்தீங்களா? நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். நான் உண்மையாவே இத எதிர்பார்க்கல. அக்கான்ற வார்த்தை வந்து திருநங்கையை குறித்து எல்லாருமே அக்கான்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. டிக்டாக் தமிழ்நாட்டுல இருக்கிற காலகட்டத்துல அம்மான்றது வந்துருச்சு. எல்லாருமே அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. எனக்கு கொஞ்சம் வயசு தான். ஸோ அம்மான்றது வந்து எனக்கு சந்தோஷத்த தந்தாலுமே, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்த்து தரும். அம்மான்ற வார்த்தைக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அந்த வயசு எனக்கு இன்னும் வரல. நான் இன்னும் விளையாட்டு பிள்ளையா தான் இருக்கேன். அப்ப அந்த வார்த்தையை கொச்சப்படுத்தக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணேன், மக்கள் மத்தியில இந்த அக்காவ திணிச்சு விட்டா, அக்கா வந்து ஜாலியாவும் இருக்கலாம். அம்மா வந்து ஒரு சர்டன் இதுல தான் இருக்கணும். அப்ப அக்கான்ற வார்த்தைய மக்கள் மத்தியில பதிய வச்சேன். அது பதிஞ்சிருச்சு. ஸோ மக்களும் அத ஏத்துக்கிட்டது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். ஆனா இவ்ளோ பெரிய அன்பு கிடைக்கும்ன்றத நான் கனவுல கூட நெனச்சு பார்க்கல. இது வந்து எனக்கு எதிர்பாராத அன்பு தான். அதுக்கு நான் மக்களுக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து பலரையும் அக்கான்னு சொல்ற வார்த்தைய உருவாக்கி விட்டுருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அது மிகப்பெரிய வெற்றி எனக்கு. எஸ். நெறைய இடங்கள்ல உங்கள அக்கான்னு சொல்றப்போ, அது ஒரு ரெஸ்பெக்டிவ் வேல வருது. ஆனா, அதுக்கப்புறம் நெறைய அக்காக்கள் வந்தாங்க. அவங்களோட அந்த அக்காஸ் எல்லாமே வந்துட்டு, அந்த அக்காங்கிற வார்த்தைய கொச்சப்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. நெறைய இடங்கள்ல அப்படிதான் இருந்துச்சு. அக்கா அப்படின்னா, ஓகே இந்த அக்காவா? இவங்களா? அப்படின்னா இவங்க இந்த மாதிரியான கன்டென்ட் தான் போடுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த அக்கா. இப்போ வந்து அக்காங்கிற வார்த்தையே வந்து ரொம்ப ஒரு கொச்சையான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே அப்படித்தான். ஒரு நல்ல விஷயம்னு இருந்தா இப்ப ஏஐ எடுத்துக்கங்களேன். இத விட இந்த அக்கான்ற விஷயத்த விட ஏஐ தான் இப்ப பெரிய ஒரு இதா இருக்கு. அதுல ஊடகம் நீங்க தான் நல்ல விஷயம் பண்ணணும். ஏன்னா, ஊடகவியலாளரே தவறான வார்த்தைகள வச்சு பேசுற மாரி இப்ப ஏஐ கிரியேட் பண்ணி Instagramல போயிட்டு இருக்கு. கொச்ச கொச்ச வார்த்தையா. அதே மாதிரி பெண்களும் வந்து தவறான விஷயங்கள பேசுற மாரி ஏஐ வீடியோ ரெடி பண்ணி இப்ப போட்டுட்டு இருக்காங்க. Instagramல மிகப்பெரிய ஒரு ஒரு தவறான பாதையில போகுது இப்ப அது. அது ரொம்ப ஆபத்து வேற. இன்ஃபாக்ட் இந்த ஏஐ கிரியேட் பண்ணி தர்ற மனிதர்கள் வந்து உண்மையான மனிதர்கள் மாரியே வேற இருக்காங்க. இது எத்தன பெண்களுக்கு பாதிப்ப தரப்போகுது? இன்ஃபாக்ட் நான் ஒரு ஒரு பொண்ணோட ஃபோட்டோவ எடுத்து ஏஐட்ட கிட்டத்தட்ட அந்த மாரி செஞ்சுத்தான்னு சொல்லி கூட ஒரு இது செஞ்சு குடுக்கலாம். புரியாதவங்க இருப்பாங்க. ஆமா. ஸோ ஒரு நல்ல விஷயம் சமுதாயத்துக்குள்ள வரும்போது, அத தவறா பயன்படுத்துற கெட்ட எண்ணம் படைத்த மனிதர்களும் இருக்காங்க. இது வந்து நம்ம மாத்த முடியாது. ஆனா, அகைன் நான் திருப்பி சொல்றேன், நம்ம ஆண்கள் திருந்தணும். இத செய்றது நம்ம ஆண்கள் தான். என்கிட்டயே வந்து, "அக்கா நீங்க அழகா இருக்கீங்கக்கா. உங்க மார்பகம் பெருசா இருக்கான்னு" எழுதுவான். அது ஒரு கொச்சையான தமிழ் சொல்லி தான் எழுதுவான். எப்படி ஒரு அக்காவோட மார்பகத்த பத்தி ஒருத்தனால பேச முடியும்? எப்படி அவனுக்கு அந்த சிந்தனை வருது? அவங்க வீடுகள்ல அப்படித்தான் பேசுவாங்களா? இல்ல.
அந்த ஆண்களோட சிந்தனை அப்படி இருக்கு. அதைத்தான் நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றோம். ஆண்களே உங்க சிந்தனைகளை மாத்துங்க. நீங்க மாறினா தான் சமுதாயம் நல்ல சமுதாயமா இருக்கும். அண்ட் சொல்ற மாதிரி இந்த காலகட்டத்துல தான் இந்த ஜென்ரேஷன் பீப்புள் வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்துருச்சுன்னா அதை பிரேக்கப் பண்றதா இருக்கட்டும், டிவோர்ஸா இருக்கட்டும், எந்த விஷயங்களா இருந்தாலும் டக்கு 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 டக்குன்னு முடிவெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல வந்து அந்த நம்ம அந்த ஃபேஸை வந்து ஒரு பிரேக்கப் ஃபேஸோ இல்லை வந்துட்டு அதை நம்ம கோ த்ரூ பண்ணணும், அதை நம்ம வந்து ஒரு பரவாயில்ல கொஞ்சம் நம்ம வந்து டைம் கொடுப்போம், அந்த டைம் ஸ்பேஸுங்கிறதே ஒன்று இல்லை, ஹீலிங் பீரியடுங்கிறது ஒன்று இல்லை. டக்கு டக்கு டக்குன்னு இவங்க போயிட்டாங்களா, ஓகே நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆகுறாங்களே. இதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? 2 பார்வை இருக்கு. ஒண்ணு வந்து அவசரப்பட்டு மூவ் ஆன் பண்ணாதீங்க. அவசரப்பட்டு ரிலேஷன்ஷிப்லயும் போகாதீங்க. ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல போறீங்கன்னா, ஒரு தடவைக்கு 10 தடவை 20 தடவை யோசிச்சுட்டு போங்க. யோசிச்சு பண்ணுங்க. பிரேக்கப்பும் அதே மாதிரி அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க. அதையும் பொறுமையா யோசிச்சு சரி வராதான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. இது ஒரு விஷயம், ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, அதுக்காக அந்த காலத்துல இருந்த மாதிரி 15 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் புரிந்து கொள்ளாத ஒரு நபரை திருத்த போறேன்னு சொல்லிட்டு உட்காராதீங்க. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். வாழ்க்கையில பிரைம் டைம்னு ஒன்று இருக்கு. அது குறிப்பிட்ட வயசு. சில பேருக்கு சில நாடுகள்ல 20லேருந்து 40ன்னு சொல்லுவாங்க. சில நாடுகள்ல 20லேருந்து 30 தான் பிரைம் டைம். அப்ப அந்த பிரைம் டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. அது போச்சுன்னா திரும்பி நீங்க தலைகீழா நின்னாலும் அந்த பிரைம் டைம் வராது. ஸோ அந்த பிரைம் டைமை யாருக்காகவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை அனுபவிங்க. உங்க இளமைன்றது ஒரு முறை தான். அதை அழகா அனுபவிங்க. அனுபவிக்கிறதுனா வந்து கூத்தடிக்க நான் சொல்லலை. அந்த இளமை 20 வயசுல ஒரு பொண் வந்து ஒரு சுடிதார் போட்டு போற ஒரு சந்தோஷம் வந்து அந்த 20 வயசுல தான் அவளுக்கு கிடைக்கும். 30 வயசுல அது கிடைக்காது. அதை அனுபவிங்க. இவருக்காக அவருக்காகன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்க சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு விலகி இருந்து உட்கார்ந்து எந்த சாதனையும் பண்ண போறது இல்லை. அதால இது குறிப்பா டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கவே இருக்காதீங்க. வாக் அவுட் பண்ணுங்க. அது வந்து டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்னா பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல. உங்க அம்மா உங்களை கொடுமைப்படுத்தினாலுமே வாக் அவுட் பண்ண ரெடியா இருங்க. அப்பாவால கொடுமை இருந்தாலும் வாக் அவுட் பண்ண ரெடி. அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டையே வந்துகிட்டு இருந்தாலுமே அதை கட் பண்ண ரெடியா இருங்க. அதுலயே கடந்து ஊறி போய் உங்க மென்டல் ஹெல்த்தை பாதிக்க வைக்காதீங்க. எஸ். அண்ட் இந்த பிரேக்கப்பா இருக்கட்டும், இந்த டிவோர்ஸா இருக்கட்டும், இப்போ ஜாஸ்தி இருக்குல்ல. அதே மாதிரி செலிபிரிட்டிஸ் ஒரு பிரேக்கப்போ ஒரு டிவோர்ஸோ பண்ணிட்டா யார் என்ன பேசுறாங்களோ இல்லையோ அதற்கு வந்து பல பார்வைகளும் இந்த சொசைட்டியா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சவங்க. ஓ இதனாலதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சோ, ஒருவேளை அவங்க மேலதான் தப்போ, இல்லை இவங்க மேல தப்போ, இல்லைன்னா அவங்களே வந்து அவங்களோட பார்ட்னர்ஸை வந்து ப்ளேம் பண்ணிப்பாங்க. இவங்க ஒரு விஷயம் ஒரு சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து இவங்க ப்ளேம் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு பர்சனை மட்டுமே இவங்களால தான் இவங்க ஆனாங்க, இல்லை இதனால தான் பிரிஞ்சாங்க, இந்த மாதிரி நிறைய வந்து பேசுவாங்க. அவங்கள ஒரு பேச்சு பொருளா மாத்திடுவாங்க. இந்த சொசைட்டியே ஒரு விஷயம் பேசும்ல. இப்போ நீங்க கூட வந்து ஒரு இடங்கள்ல வந்து கெனிஷா அவங்களுக்கு வந்து அவங்களுக்காகவும் சில விஷயங்கள் பேசியிருந்தீங்களே. இந்த ஒரு விஷயம் உங்க பார்வையில எப்படி இருக்கு? டிவோர்ஸ்ன்றதையே நம்ம ஒரு தப்பான விஷயமா பார்க்குறோம். அது தப்புன்னா ஏன் லாவே இருக்க போறது இல்ல. இருந்திருக்காது. நீங்க இவங்களை தான் கல்யாணம் பண்ணும், வாழ்க்கை ஃபுல்லா இவங்களோட தான் இருக்கணும்னு லாவே முடிச்சு விட்டுருக்கோம். அப்போ ஒரு லா இருக்குன்னா நீங்க திருமணம் பண்ணலாம், அந்த திருமணத்தை நீங்க முறிக்கவும் செய்யலாம்னு ஒரு லா இருக்குன்னா அப்ப அந்த லாவுக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து தேவையான ஒரு விஷயம் தான். அதையே நம்ம தப்பா பார்க்கணும். நான் சின்ன வயசுலயே பார்த்து வளர்ந்துருக்கேன். எங்க வீட்டு பக்கத்துல, நான் கொளத்தூர்ல இருந்தேன் சென்னையில. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குடிகார அங்கிள் இருப்பாரு. அவர் வந்து குடிச்சிட்டு வந்து அந்த அம்மாவை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாரு. செங்கலாலாம் அடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. கடைசி அவர் இறந்த பிறகு கூட அந்த அம்மா வெள்ளை சாரி கட்டிட்டு போயிட்டு வரலாம் பார்ப்போம். நான் சின்ன பிள்ளையிலேயே யோசிச்சிருக்கேன், இவர் உயிரோட இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் இல்லை, இறந்த பிறகும் அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் இல்லை. இப்போ டிவோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் அந்த அம்மாவுக்கு இருந்திருந்தா அன்னைக்கே அவங்க அவரை கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டு அமைதியா வாழ்ந்துருப்பாங்க. இன்னொரு திருமணம் கூட தேவையில்ல. அட்லீஸ்ட் அமைதியான ஒரு வாழ்க்கை அந்த அம்மா கிடைச்சிருக்கும். ஸோ உயிரோட இருக்கும்போது நல்லது பண்ணாத நினைச்சிட்டு அவர் இறந்த பிறகு கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டிய இந்த வாய்ப்பு ஏன் ஒரு மனுஷனுக்கு தேவை? ஸோ டிவோர்ஸ்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான். அதை தவறா பகிர்ந்தால கலாச்சாரம் ஒன்றும் கெட்டும் போகாது. மனிதர்கள் வந்து கெட்டவர்களாகவும் மாற மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு உறவை நீங்க தலைகீழா நின்னாலும் பிரிக்கவே முடியாது. அவங்க விரும்பி ஒன்னா வாழ்ந்தாங்கன்னா யாராலையுமே பிடிக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த உறவுல ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இல்ல அது சரிப்பட்டு வரலைன்னா அது நீங்களே போராட தேவையில்ல, அவங்களே பிரிஞ்சு போயிடுவாங்க. இவ்வளவுதான். ஸோ அதால பிரிவுன்றது ஒரு தவறான விஷயம் இல்ல. அது ஆரோக்கியமான விஷயம் கூட பல நேரத்துல. அதை பத்தி பேசுவாங்க தெரியுமா வெளிய. இப்போ நிறைய இடங்கள்ல வந்துட்டு எப்படி நியூஸ் வரும்னா, இல்ல ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது ஒரு செலிபிரிட்டி லைஃப்ல தான் இருக்கணும்னு கிடையாது. நிறைய பேரோட வாழ்க்கையில டிவோர்ஸ் வந்துருச்சுனாலோ அங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், ஒருத்தர் வந்து கல்யாணமாகி இருப்பாரு, அவருக்கு ஒரு இன்னொன்னொரு லவ்வோ இருக்கலாம். ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்போ அது தெரிஞ்சுமே இன்னொருத்தங்க அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்கல்ல. இந்த ஒரு விஷயம் எப்படி பாக்குறீங்க? ஆம், அது நிறைய நேரத்துல வந்து அந்த இன்னொரு ரிலேஷன்ஷிப் தேடுற நபர் வந்து நிறைய பொய் சொல்லி தான் இன்னொரு நபரை உள்ள கொண்டு வருவாங்க மோஸ்ட்லி.
ம். அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பியா இல்லைன்னா, இன்னொரு நபர உள்ள கொண்டு வரும்போது, நான் இங்க ஹாப்பியா இல்ல. இத விட்டு பிரியத்தான் இருக்கேன். நீ வந்துட்டா நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொல்லி ஏமாத்துவாங்க. இன்னொரு பக்கம் ஷெல்டர் தேடக்கூடிய இன்னொரு நபர், எனக்கு ஒரு இன்னொரு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை சூழல் தேவை. எனக்கு இந்த ஷெல்டர் வேணும்னு யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கிட்டே கூட இந்த பந்தத்துக்குள்ள போவாங்க. அது இருக்கத்தான் செய்யும். அந்த காலத்துலேருந்து இருக்குதான். இந்த காலத்துலயும் அது இருக்கத்தான் செய்யும். இது மாறப்போறதில்ல. அது தனிப்பட்ட நபர்களோட இண்டிவிஜுவல் மாரல் வேல்யூஸ பொறுத்து இருக்கு. எஸ் மேம். அண்ட் ஃபைனலி ஒரு நிறைய இடங்கள்ல சொல்லியிருந்தீங்க, என் ஃபேமிலி வந்து என்ன சகிச்சுக்கிறாங்க, ஆனா என்ன அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ உங்க ஃபேமிலி கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? நான் வந்து 16 வயதுல இந்த முடிவெடுத்தேன். அப்ப நான் வந்து இருந்த நிலைமை வேற. நான் வந்து அவங்கள நம்பி இருந்தேன். அவங்கள டிபெண்டன்ட்டா இருந்தேன். ஸோ அப்ப இருந்த தனுஜா வேற. இப்ப வந்து நான் இண்டிவிஜுவலா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப எனக்கு வந்து என்னுடைய தாயோட பாசமோ, தந்தையோட அரவணைப்போ, அண்ணனோட சொத்தோ எனக்கு தேவையில்ல. நான் உழைக்கிறேன், நான் வாழ்றேன். அப்ப இப்ப இருக்கும் பொழுது எனக்கு அதற்கான மரியாதைய நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா சமுதாயத்துல அதற்கான மரியாதைய நான் உருவாக்கி வச்சிருக்கேன். ஆனா அந்த மரியாதை வீடுகள்ல எங்களுக்கு அப்படி கிடைக்குமானா கிடைக்காது. அவங்க இன்னைக்குமே என்ன வந்து அந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி தெரியாம இருந்த குழப்ப நிலையில இருந்த அதே குட்டி தனுஜாவாக தான் என்ன பார்த்து அணுகுனாங்கன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்தான் செய்யும். அதால நான் வந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டாம். நம்ம கூட இருந்துகிட்டு ஒருத்தர் வந்து வெறுத்துக்கிட்டு வாழ்றத விட, நம்ம விலகி மரியாதையோட இருப்போம்னு சொல்லி நான் ஒரு ஒரு அட்டாச்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. அண்ட் தட்ஸ் சம்டைம்ஸ் அது வந்து தேவை. ஏதோ ஒரு இடங்கள்ல நமக்குமே வந்து தேவைப்படுற விஷயமா இருக்கட்டும். அண்ட் ஒரு ஃபன் எலமெண்ட்டா நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். நீங்க அழகா பேசுவீங்களா, அதே மாதிரி நீங்க அழகா பாடுவீங்கன்னு ஐயோ! நம்புறேன். ஓகே. வீல் ஹேவ் அ டாஸ்க் மாதிரி ஒரு குட்டி டாஸ்க். ஏன்னா உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். அந்த சிச்சுவேஷன்ல எந்த சாங் நீங்க அவங்களுக்கு பாட நினைப்பீங்க, இல்லைன்னா இந்த சாங் தான்டா என் மைண்ட்ல ஓடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கலாம். ஓகே. ஏ லெட் மீ சி. ம். அதை வேற நான் லிஸ்ட் போட்டு வச்சிருப்பேன். ஓகே. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நீங்க 16 வயசுல ஒரு முடிவெடுத்திருக்கீங்க. அண்ட் அந்த ஒரு பெண்ணா உணர்ந்துட்டு இருக்கிறது தனி. ஆனா நம்ம பெண்ணா மாறுறது தனியில. நம்ம பெண்ணா மாறுற அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு என்ன பாட்டு மண்டையில ஓடி இருக்கும்? குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே அந்த பாட்டு தான். நீங்க நீங்க இப்பதான் வந்து அச்சோ வேணாம், நீங்க ஆனா எவ்வளவு அழகா பாடுறீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ். அதே மாதிரி உங்க காதல், இந்த காதல் வந்து உங்களுக்குள்ள மலர்றப்போ ஒரு பாட்டு அப்படியே பட்டர்ஃப்ளைஸோட அங்கங்க வந்து பூக்கள்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும்ல, ரொம்ப ட்ரமாட்டிக்கா ஒரு பாட்டுனா. முன்பே வா என் அன்பே வா தான். அப்ப எங்களுக்காக 2 லைன். நானா கேட்டேன் என்னை நானே நீயா நெஞ்சம் சொன்னதே முன்பே வா என் அன்பே வா பூ பூவாய் தேங்க்யூ. யார யார முடிச்சிட்டேன். பேக்கேஜ் மேம், யார பேக்கேஜ். ஆனா எங்களுக்கு இன்னொன்னு இருக்கே. ம். இப்பெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு இருக்குல்ல, கல்யாணம்னு வந்துட்டுனாலே அங்க வந்து கண்டிப்பா வந்து பிரைட் வந்து ஒரு டான்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கும், அதுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த ஓப்பனிங் சாங்னு ஒன்று பிரைடுக்கு போடுவாங்கல்ல. நீங்க வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, நீங்க பிரைடா இருக்கீங்கன்னா அங்க என்ன சாங் போட்டு நீங்க டான்ஸ் பண்ணுவீங்க? என்ட்ரி சாங். தாண்டியா தான். தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட அந்த வைப்ஸ் அந்த பாட்டோட வைப்ஸே நல்லா இருக்கும். ஸோ அது இல்லைன்னா செல்லமை படத்து கும்மி அடி பாட்டு. அடி ஓ, செக்க செக்க அழக கொஞ்சம் சிரிச்சு கிடக்கும் திமிர 10 வருஷம் பக்கம் இருந்தும் பார்த்ததில்லடி நானும் அந்த பாட்டு. Yeah. ஓகே. ஆனா இப்ப வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரிப்ளை சாங் மாதிரி. ஏன்னா ம். சில இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியா நிறைய இடங்கள்ல இருப்பாங்க. அதே மாதிரி தான் குயர் கம்யூனிட்டிஸ்க்கும் ஒருத்தங்க வந்து வளர்ந்து வந்துட்டாலே அவங்கள எப்படிடா புல் டவுன் பண்ணலாம், இல்ல அவங்கள எப்படிடா வந்து நெகட்டிவா டேமேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். பொண்ணுக்கு ஏதோ ஒரு இடங்கள்ல பொண்ணு தான் எதிரியா இருப்பா. அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு சாங்னா என்னவா இருக்கும்? அத பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு வேணா நான் சொல்றேன். ஹர்ட் பண்றவங்களுக்கு நம்ம புத்திமதி சொல்லி அவங்க திருந்த போறதில்ல. பாதிக்கப்படுற பொண்ணுக்கு வந்து இந்த படம் மனதில் உறுதி வேண்டும் பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த பொண்ணு கவலையா இருந்தாலும் அந்த பாட்டு திருப்பி போட்டு கேளுங்க. உங்களுக்கு ஒரு கம்பீரம் வரும். ஏன்னா அது பாரதியார் வரிகள்லேருந்து ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். அதுல தொடங்கிட்டு அந்த இடையில ஒரு வசனம் வரும். இடை வரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும்.
இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாவும் போற்ற வேண்டும். மாதர் தம்மை கேலி செய்யும் மூடர் வாயை மூடுவோம். மானம் காக்கும் மாந்தர் யாவுக்கும் மாலை வாங்கி சூடுவோம். வீடு காக்கும் பெண்மை வாழ்த்தி நாடும் வீடும் போற்ற வேண்டும். மனதில் உறுதி வேண்டும். இத மனதுல வச்சுக்கொள்ளுங்க. இலக்கியமும் சரி, இந்த நாடும் சரி, உங்களை புகழக்கூடிய ஒரு பிறவியா பிறந்திருக்கும் பொழுது எவன் என்ன கேலி செய்தா என்ன, அந்த பதவியை நீங்க மனதுல வச்சுட்டு கம்பீரமா எழுந்து வாழுங்க. எஸ். அண்ட் இப்போ நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸா இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணாலும், நீங்க என்ன வந்து நல்லது பண்ணிட்டாலும் சரி, ஒரு என்ன விஷயம் பண்ணாலும் திட்டுறதுக்குன்னு ஒரு கும்பல் அலைஞ்சிட்டே தான் இருப்பாங்க. அவங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து ரிப்ளை பண்ற மாதிரி ஒரு சாங். அடியும் உதயம் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல், போக்கிரி பொங்கல். இடுப்பு எலும்பு உடைச்சு வச்சு அடுப்பு இல்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல். எஸ், அப்படிதான், அவ்வளவுதான். அடிச்சு உடைச்சிட்டு போயிட்டே இருக்கணுங்கிற மாதிரி. அதே மாதிரி இவ்வளோ நேரம் வந்து எனக்கு ஐ வாஸ் சோ ஹாப்பி தட் ஐ ஹேட் திஸ் இன்டர்வியூ. எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதோ, இட்ஸ் அ பிளஷர் டு மீ. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ குட் லைக் ஹாவ் அ செஷன் வித் யூ. அண்ட் இவ்வளோ விஷயங்கள் நீ என்கிட்ட வந்து நான் என்ன கேட்டாலும் அதுக்கு அழகாக பதில் சொல்லி, நான் இப்போ பாடலாம் சொன்னேன், அதுக்குலாம் அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக பாடி அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மொத்த இன்டர்வியூமே எனக்கு வந்து ரொம்ப பிளெஸ்டாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ for making feel comfortable. இது உங்களோட அந்த பேச்சு, நீங்க பேசும் விதம், நீங்க அதை கொண்டு போன விதம் தான் என்ன கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ நான் கம்ஃபர்டபுளா இருந்தா தான் இந்த விஷயம் எல்லாம் ஓப்பனா பண்ண முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. நன்றி நிகிதா. அண்ட் அதே மாதிரி இப்போ டாடா பை பை சொல்றது உங்க ஸ்டைல ஒரு டாடா பை பை. ஓகே ஜெய், என்னடா பண்றீங்க அக்கா? இப்ப நிகிதாவோட ஐபிசி மங்கைக்காக ஒரு அழகான நேர்காணல் கொடுத்துருக்கோம். இதுல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கொஞ்சம் கொஞ்சம் சோகம், கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் எல்லாமே கலந்து ஒரு காக்டைலா கொடுத்துருக்கோம். சோ மறக்காம பாருங்கடா. இப்ப அக்காவை நிகிதாவை விடுங்கடா. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.